உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கோடைகள் பெறுவது தகும் வழியாம், குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். வானத்தை நோக்கும் அரும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், ஆண்டவர் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித பேதுரன்பியம் அன்புடன் வரவேற்கிறது. நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டுமாயின் இவ்வுலகின் மீதும் இவ்வுலக மனிதர்கள் மீதும் இவ்வுலக பொருட்கள் மீதும் நம்பிக்கை வைக்காமல் நமக்காக தன் உயிரையே இந்த இறைமகன் இயேசுவின் மீது நம் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இத்திருப்பலியில் பக்தி உருக்கத்துடன் பங்கு கொள்வோம். இன்றைய திருப்பலியானது கமலம், சின்னத்தம்பி, மூக்கையா, கஸ்தூரி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காக. மேரி ரஞ்சிதம் குடும்பத்தில் மரித்த ரெபேக்கால், ரோ காஞ்சிசாமி, டாரிஸ் ஜோதி நாயகம், அன்பு கிரேஸ், திமோதி பொன்னையா, அனஸ்தாஸ், மரிய மிக்கேல் ஆன்மா இலைப்பாட்சிக்காக. திரு மிக்கேல் சௌரிமுத்து குடும்பத்தில் மரித்த மகள் ஆஷா செல்வ ஜூலியட் ஆன்மா இலைப்பாட்சிக்காக. விக்டர் வைஷ்ணவி குடும்ப நன்றி பலியாகவும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மகள் ஆட்லின் வெனிட்டா நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள சுகம் வேண்டியும். கடையினுடைய சார்ந்த நவமணி அலெக்சாண்டர் குடும்பத்தில் மறைத்த மனைவி லோயல் ஜெயராணி ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்தில் உள்ள கணவர் மகன்கள் சந்தோஷ் சுபாஷ் இருவருக்கும் ஆறுதலையும் மன அமைதியையும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி மறித்த அருட்தந்தை வியானிராஜ் அவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக. திரு தஸ்னேவிஸ் இன்னாசியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அனைவரின் உடல் உள்ள நலன்களுக்காகவும் பேரன்கள் பேத்திகள் இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும் வீட்டு பத்திரம் விரைவிலே முடியவும் நீதிமன்ற வழக்கு நல்ல முறையில் நடைபெற்று முடியவும் மனோஜ்குமாரின் கல்வி மற்றும் உடல் உள்ள நலன்களுக்காகவும் இறை ஆசிரியர் குடும்பத்திற்கு தொடர்ந்து கிடைக்கவும் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமலுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை
புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருபலமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை உம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயலாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் முறைப்பனி தனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கிற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் முறைப்பனி தனிலும் வெண்மையாவே. இல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே,
ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உமது மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடும் தூயாமையாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. யோசுவா ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது. நாம் யாரை நம்புகிறோம், எதை நம்புகிறோம்? வீட்டின் விசேஷங்களுக்கு திருச்சபையின் மகிமையான நாட்களை தேர்ந்தெடுக்கிறோமா, அல்லது வேற்று தெய்வங்களுக்குரிய சுபமுகூர்த்த நாட்களை தேர்ந்தெடுக்கிறோமா? உங்கள் ஊழியம் ஆண்டவருக்கா அல்லது வேற்று தெய்வத்திற்கா என்ற சிந்தனையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 15 முதல் 17 மற்றும் 18. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தை 1 முதல் 2, 15 முதல் 17 மற்றும் 18. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியாரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்கள் இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை, எங்கள் மூதாதையரையும்
அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கு இல்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெம்மையில் பயமில்லை, இரவின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் காலிடர விடுவதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கு இல்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இன்றும் என்றும் காப்பவராம், பயணத்தில் துணையும் அவர் கரமாம். நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். தீமையை கண்டு நான் அஞ்சேன், நலமாய் நிதமும் நான் வாழ்வேன், நலமாய் நிதமும் நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார்,
இனியொரு குறையும் எனக்கு இல்லை. நீரை வழி நோக்கி நடத்திடுவார். நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இரண்டாம் வாசக முன்னுரை. எபேசியருக்கு எழுதிய இன்றைய இரண்டாம் வாசகம் இவ்வுலக அனைத்து உறவுகளையும் விட கிறிஸ்துவுடன் உங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது என்று சிந்திக்க அழைக்கும் அதே வேளையில் திருச்சபையின் உன்னத உறவான் திருக்குடும்பத்தின் மேன்மையாம் கணவன் மனைவி உறவு தாங்கள் கொடுத்த வார்த்தைப்பாட்டின்படி நிலைத்திருக்கிறதா எனவும் சிந்திக்க அழைக்கும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 21 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 60 முதல் 69 முடிய. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டுக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடமும், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 21வது வாரத்தை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நாம் காப்பாற்றுகின்ற விதத்தில் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் குறுமடங்களிலே படிக்கின்ற பொழுது
அருட்தந்தை ரெக்ஸ் அவர்கள் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்தவர், என்னுடைய வகுப்பு தோழர். நாங்கள் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தோம். பேஸ்கெட் பால் ஒரு நாள் விளையாடுறோம். விளையாட்டில் ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்னா ரெஃப்ரி பண்ணுறது, நடுவராக இருத்தல். விளாண்டுக்கிட்டே யார் யார் தப்பு பண்ணுறான்னு பார்த்து நீங்கள் செஞ்சது ஃபவுல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், செய்யணும். ஒரு சில நேரங்களில் சும்மா கிண்டலுக்கு கூட என்ன செய்வோம், உன் கை பட்டுச்சு, உன் கால் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டலுக்காக கூட ஏதாவது ஒரு சில நேரங்களில் சிரித்து பேசி விளையாண்டுட்டு இருப்போம், செஞ்சிட்ருப்போம். ஒரு நாள் அப்படித்தான் அவர் ரெக்ஸ் ஃபாதர், அவர் இப்போ பெங்களூரில் இருக்கிறாரு, அவர் அம்பையர் நடுவராக இருந்து செயல்பட்டு வந்தார். கூட இருக்கிறவங்களாம் சும்மா கிண்டலுக்காகவே என்ன செஞ்சாங்க, அம்பையர் இது ஃபவுல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 2 நேரம் 3 நேரம் பார்த்தாரு, திடீர்னு கோவப்பட்டார். நான் செஞ்சது சரிதான், வேணா நீங்கள் பாருங்களேன்னா வேறு யாரும் நடுவராருங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா கழுத்தில் விசில் இருக்கும், விசிலை கழட்டி ஓரமாக வச்சுட்டார். வச்ச உடனே அப்போ பாண்டிச்சேரி டைசஸ் மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை ஜோனஸ் அவர்கள் எங்களுக்கு பேராசிரியராக இருந்தாங்க. அவர் கூப்பிட்டு கேட்டார், என்ன மேன் திடீர்னு இப்படி கோவப்பட்டுட்ட அப்படின்னார். அப்போ ரெக்ஸு சொன்னார், ஆங்கிலத்தில் சொன்னார், என்னுடைய நம்பகத்தன்மையை அவர் கேள்வியை கேட்குறார் ஃபாதர். என்னென்னா ஹி கொஸ்டின்ஸ் மீ மை லாயல்ட்டி அப்படின்னார். என்னுடைய நம்பகத்தன்மையை, என்னுடைய அந்த நம்பகத்தன்மையை அவர் கேள்வி கேட்குறாரு, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நீங்களே பாருங்கன்னு சொல்லி நான் கழட்டி வச்சுட்டேன், செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீது இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையை நாம் அதை கடைசி வரையும் கடைபிடிக்கலை, காப்பாற்றலை அப்படின்னா நம்முடைய வாழ்வு என்பது வித்தியாசமான ஒரு வாழ்வாக அமைந்துவிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உங்கள் வீட்டுக்கு மந்திரிக்க கூப்பிடுறீங்க, 10 மணிக்கு வந்துடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறீங்க, ஃபாதர் வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. மணி 10 ஆகுது, வரலை. 10:30 ஆகுது, ஃபோன் போடுறீங்க, இந்தா வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து மணி 11 ஆகுது, வரலை. கடைசியில் ஒரு 11:15 வந்து மந்திரிச்சிட்டு போயிடுறேன். இப்படி ஒரு 2-3 வீட்டுக்கு லேட்டாக நான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் என்ன தோணும்? என்ன தோணும்? ஃபாதர் 10 மணின்னு சொல்லுவார், ஆனால் வர்றது லேட்டாக தான் வருவார். ஒரு நிகழ்வு. 2வது பூசையில் சொல்கிறேன், 8 மணிக்கு பூசை ஆரம்பிக்கும்போது எல்லாரும் உள்ளே இருக்கணும். உள்ளே இல்லை அப்படின்னா, 8 மணிக்கு பிதாசனம் போடும்போது இல்லை அப்படின்னா நான் கதவை பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இது நடக்குமா நடக்காதா? நடக்காதா? நடக்காது. பரவாயில்ல, நம்பியிருக்கீங்க. நம்பகத்தன்மை. கதவை பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்கிறேன், நான் கதவையும் பூட்டிடுறேன்னு வைங்களேன். நீங்கள் மறுநாள் என்ன சொல்லுவீங்க, இவர் மட்டும் சரியான நேரத்துக்காக வராரு, இவர் மட்டும் சரியான நேரத்துக்கு வர்றது கிடையாது, நம்மளை மட்டும் சரியான நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லி கதவுலாம் பூட்டுறாரு, செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்காகத்தான் இதை சொன்னேன். அப்போ நீங்கள் என் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை என்ன செஞ்சிருந்தேன், நான் இழந்து போய்விடுகிறேன். அதுக்கடுத்து நான் என்ன சொன்னாலும் இந்த காலத்தை குறித்து சரியான இப்படி இருக்கணும், அங்கே இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதை குறித்து நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவீங்க, கடைசியாக முதல்ல அவர் டயத்துக்கு வர சொல்லுங்க, மற்ற காரியங்களை என்ன செய்யுங்க, பேச சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலேயே அந்த நம்பகத்தன்மையை குறித்து தான் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஏனென்று சொன்னால், இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதி கடந்த வாரம் நாம் வாசித்தோம். அதிலே இயேசு கிறிஸ்து, நான் என்னுடைய உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சொன்ன உடனே அவரை
குறித்து தன்னை குறித்து அந்த மக்களுக்கு அவர் வெளிப்படையாக கூறுகிறார். நான் தான் இறைவனிடமிருந்து கடவுளிடமிருந்து வந்திருக்கக்கூடிய இறைமகன், நான் தான் உங்களுக்கு வாழ்வு தரக்கூடிய உணவை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து என்னை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நம்பகத்தன்மையை அங்கு அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் இயேசுவை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து செய்த அந்த அருள் அடையாளங்களை நம்பவில்லை. இயேசு அந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்ததை அவர்கள் நம்பவில்லை. 4000 பேருக்கு உணவு கொடுத்ததை அவர்கள் நம்பவில்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் விலகி செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த நம்பகத்தன்மையை அவர்கள் இழந்து போகிறார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் என்னை விட்டு போகிவிட நினைக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. போன வாரத்தில் வாசிக்கக்கூட அந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்லியிருப்பார், எனது உடலை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர்கள் என்ன பெறுவாங்க? நிலைவாழ்வு பெறுவார்கள். அப்போ பேதுரு இன்னைக்கு என்ன சொல்றாரு? நிலைவாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கின்றன. பேதுரு வைத்திருந்த நம்பகத்தன்மை, இயேசுவின் மீது வைத்திருந்த அந்த நம்பகத்தன்மை அந்த மற்ற சீடர்களுக்கு இல்லை. எனவேதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் பல பேர் உட்கார்ந்துருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் யாராவது இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், என்ன சொல்கிறது, வெளியே எவ்வளோ வேலைகள் இருக்குது, செய்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? யாரை நம்பி வந்திருக்கிறோம்? இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பணிவாழ்விலே அதைத்தான் அவர் அவ்வப்பொழுது சுட்டி காட்டி கொண்டே வந்தார். அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவை ஏளனப்படுத்துகிறார்கள். இயேசுவினுடைய பேச்சை கேலியும் கிண்டலுமாக கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள். ஏன்னா இயேசுவினுடைய வார்த்தைகள் மற்றதெல்லாம் செய்யும்போதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து பார்த்து நானே இறைமகன் என்று சொன்னதில் இருந்துதான் இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மீது கோபம் வருகிறது. அதற்காக இயேசுவை பல நிலைகளிலே மாட்டிவிட அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அவர் நினச்சிருக்கலாம், அவங்க யூத தலைவர்கள் அந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, அப்போ நான் இவங்களோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் மாறி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என் வாழ்க்கையை நடத்திக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. தான் மக்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை இறுதி வரை காப்பாற்றினார். ஒரு முறை சொன்னார், நானே இறைமகன் என்று சொன்னதிலிருந்து இவர்கள் பல முறை கேள்விக்கு உள்ளாக்கினாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் தான் இறைமகன், கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம். மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது கடவுளை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைவோம். இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் கடவுள் தான் காரணம், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நாம் பெருமை கொள்கிற நாம் கொடுத்தது நாம் இந்த கடவுள் நம்முடைய வாழ்வில் ஏதாவது சிறு சிறு துன்பங்கள் துயரங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் பல முறை நம்மையே நாம் கேள்விக்கு உள்ளாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து ஏன், கடவுள் ஏன் எனக்கு இத்தகைய துன்பத்தை கொடுக்கணும், கடவுள் ஏன் எனக்கு இத்தகைய சோதனையே கொடுக்கணும், அடிமேல அடி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தாமல் அந்த சீடர்களைப் போல, இயேசுவை விட்டுவிட்டு சென்ற சீடர்கள் போல பல இடங்களுக்கு நாம் தேடி செல்கின்றோம். இன்னும் நம்ம கிறிஸ்தவங்களில் சோசியம் பார்க்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, நல்ல நேரம் பார்க்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அது மற்ற நேரங்களில் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த கல்யாணம்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நல்ல நேரம் சரியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை அப்படித்தான் ஒரே பங்கில் ஒரே நாளில் 4 கல்யாணம்.
4 கல்யாணம், 4 கல்யாணமும் அன்னைக்கு முகூர்த்தம் வந்து காலைல 10:30லேருந்து 11:30க்குள்ளே தான். அப்புறம் நாங்கள் 4 வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு பேசுகிறேன், 4 கல்யாணத்தையும் மொத்தமாக வச்சிடலாமா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு என்ன செய்யணும், தனித்தனியாக தான் நாங்கள் வைக்கணும் செய்யணும். எதுக்கு தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னா தான் நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் பிள்ளைகளை நல்லா ஃபோட்டோ எடுப்போம் செய்வோம். இப்போ பெரிய காரியங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரியவங்களை கூப்பிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணிடுவோம். ஃபாதர்ஸ் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணவுடனே வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கங்கிறதுக்காக இப்போ என்ன செஞ்சுருவாங்க, பொண்ணு தனியாக தான் தாலி கட்டணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, குழப்பி அந்த நேரத்தில் தான் வைக்கணும். சரி ரைட்டு, வேறு வழி இல்லை. ஆனால் அந்த 4 கல்யாணமும் எப்போ எந்த நேரத்துக்குள்ளே நடக்கணுமா, எந்த நேரத்துக்குள்ளே, 10:30லேருந்து 11:30க்குள்ளே. நான் ஒரு வழியாக பேசி கன்வின்ஸ் பண்ணி காலையில் 6:30க்கு ஒரு கல்யாணம், 8:30க்கு ஒரு கல்யாணம், 9:00க்கு ஒரு கல்யாணம், வேறு வழியிலன்னு சொல்லி கரெக்டாக வரேன். கடைசி 4வது கல்யாணம் எத்தனை மணிக்கு வருதுன்னா 12 மணிக்கு வருது. 12 மணிக்கு வருது. சரி வேறு வழி இல்லை, தனித்தனியாக வச்சு தான் ஆகணும். அப்போ வேறு வழி இல்லை, 12 மணிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் போய் கேட்டால் அதில் அந்த பொண்ணு அந்த கல்யாண வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரத்தில் வைக்கிறீங்க, என் பிள்ளைக்கு மட்டும் 12 மணிக்கு மேலே தாலி கட்டவா? நான் கேட்டேன், ஐயோ 12 மணிக்கு மேலே தாலி கட்டினா என்ன இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, 12 மணிக்கு உள்ளேயே என்ன செஞ்சிடணும், தாலி கட்டிடணும். அப்போ தான் நான் யோசித்து பார்க்குறேன், நம்ம எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம், எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்ம பக்தியாக இருக்கிறோம் செய்கிறோம். தொடக்க நூலில் பார்க்குறோம், காலங்களை உண்டாக்கியது யார், காலங்களை உண்டாக்கியது கடவுள். இந்த நேரத்தில் தான் செய்யணும், அந்த நேரத்தில் தான் செய்யணும். அந்த நல்ல நேரங்களை கெட்ட நேரங்களை பிரித்து கொடுத்தது யார், பிரித்து கொடுத்தது யார்? இன்னைக்கு இதுதான் நல்ல நேரம், இது ராகு காலம், இது யமகண்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரித்து கொடுத்தது யார்? அதே 10 to 11, இன்னைக்கு 9 to 10 யமகண்டம் சொல்கிறோம், மறுநாள் அதுதான் நல்ல நேரமாக இருக்குது. எப்படி முடியும் செய்யும்? கடவுள் மீது நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். பல நேரங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் வாழ முடிவதில்லை. இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நமக்குன்னு வரும்பொழுது, இதே இது மற்றவங்களுக்கு நடக்கும்போது செய்யும்போது, ஈவன் என்ன சொல்லுது என் வாழ்க்கையில் கூட இருக்கலாம். நான் உங்கள் முன்னாடி நீங்கள் இப்படி நல்ல நேரம் பார்க்காதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். ஆனால் எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வரும்போது என்ன நிலைமை வருது, என் தம்பிகளுக்கோ இல்லை தம்பி பிள்ளைங்களுக்கோ ஏதாவது கல்யாண காரியங்கள் மற்ற காரியங்கள் வரும்போது என்ன செய்றாங்க, வீட்டில் உள்ள ஆட்கள் நல்ல நேரம் பார்க்கத்தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நான் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியலை. அப்போ அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு யார் கடவுளாக போகிறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொஞ்ச நேரம் ஓரமாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு யார் இதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள கடவுளாக செஞ்சிடறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய முதல் வாசகத்தில் யோசுவாக்கு வருகிறது. கடவுளை நீங்கள் யாவை இறைவனை நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் நாங்கள் வழிபடக்கூடிய கடவுளை வழிபடுங்க என்று சொல்கின்ற பொழுது யோசுவா அழகாக சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் யாருக்கு ஊழியம் செய்வோம், கடவுளுக்கே ஊழியம் செய்வோம். அதுவும் எந்த கடவுள், கீழே படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அதில் தெளிவாக அவர் சொல்லுவார், அவர் தெளிவாக சொல்லுவார், ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிலிருந்து அறவே நிகழாதிருப்பதாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கே ஊழியம் புரிவது ஆண்டவருக்கு அதில் என்ன செய்ய, எங்களுடைய உங்கள் மூதாதையருக்கு நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உள்ள உங்கள் வாழும் எமோரியன் தெய்வங்களுக்கு நாங்கள் முடியும், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அதில் என்ன செய்வோம் அப்படின்னா, நாங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரும் அடிமைத்தன வீடாகி எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், எங்கள் கண்முன் பெரிய அருள் அடையாளங்களை செய்ய வைத்தார். எனக்கு இன்னைக்கு எனக்கு என்ன தேவை,
இன்னைக்கு நம்ம மக்கள் வாழ்க்கையில் இந்த நம்பகத்தன்மை போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பழசு நம்ம நினச்சி பார்க்க மறந்துடுறோம். யோசுவா என்ன சொல்லார்னா, நினச்சி பார்க்குறாரு, எனக்கு இந்த நேரத்தில் என்ன தேவைன்னு நினைக்கல, என்னுடைய மூதாதையருக்கு என்னுடைய கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, அங்கே மூதாதையருக்கு செய்த நன்மைகளை செய்த கடவுள் எனக்கும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர் வேற்று தெய்வங்களை வழிபடாமல் யாவே இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, இது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு நம்பகத்தன்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக, உடன்படிக்கையினுடைய இரண்டாவது அம்சம், சாராம்சம் என்ன என்று சொன்னால், சக மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு. சக மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவிலே நாம் எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய புத்தகத்திலே தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இந்த வாசகம் நமக்கு பல நேரங்களில் பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னைக்கு கேட்டோம் அந்த வாசகத்தை? எந்த பூசையில்? கல்யாண பூசையில் கேட்டிருப்போம், செஞ்சுருப்போம். எத்தனை பேர்த்துக்கு இது ஞாபகம் இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா வாசகம் முடிஞ்ச உடனே நற்செய்தி வாசகம், பிரசங்கம் முடிஞ்சவொடனே அடுத்து என்னது? பிரசங்கம் முடிஞ்சவொடனே அடுத்து என்னது? தாலிக்கட்டு முடிஞ்சவொடனே என்ன செய்யணும்? எப்படா தாலி கட்டுவாங்க, எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ இருந்திருக்கும். அதை யார் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, மணமக்கள் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மணமக்கள் அதை தங்களுடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த திருமணத்தின் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எந்த அளவிற்கு நீங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ அந்த ஜபத்தை கேட்டோம்னா கடகடன்னு சொல்லிடுவீங்க. திருமுழுக்கினுடைய மைய வாக்குறுதி என்ன வார்த்தைகள் அது? திருமணத்தினுடைய வாக்குறுதி என்னது? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து, நாங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கு என்ன செய்ய, வாழ்நாளெல்லாம் மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா அப்போ தான் ஒரு இடத்துல பிரசங்கம் வச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஃபாதர் வாக்குறுதி கொடுத்துருக்கோமா இல்லையான்னு சொன்ன உடனே ஒரு அம்மா இருந்துச்சுன்னா, நாங்கள் கொடுத்துருக்கோம் ஃபாதர், நீங்களுமா கொடுத்தீங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அந்த வாக்குறுதியை எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்கின்றோம்? நேற்று சும்மா உட்காந்து நாங்கள் பசங்களாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மணி 10 மணி ஆகுது, வீட்டில் யாரும் உங்களை தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணன் சொன்னார், 10:30 வரையும் எங்களை தேட மாட்டாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. ஏன்னா அது என்ன டைம் 10:30 வரையும் இருக்கணும்னா, 10:30 வரையும் சீரியல் ஓடும், சீரியல் ஓடுற வரைக்கும் எங்களை என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. அதை நான் சொன்னேன், இதுக்காகத்தான் கல்யாணம் முடிச்சிங்களா அப்படின்னு. அது என்ன செய்ய, 10:30க்கு முன்னாடிக்கு போனால் வீட்டில் போய் என்ன கேட்டாலும் என்ன செய்யாது, எங்களுக்கு கிடைக்காது. 10:30க்கு பிறகு ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் செய்யும். அன்புக்குரிய நம்முடைய குடும்ப வாழ்வு, நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி எந்த அளவிற்கு நீங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் இன்று இயேசு கிறிஸ்து நம் மீது வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்பகத்தன்மை. கணவன் மனைவி வீட்டில் சண்டை வருகின்ற பொழுது பெண்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன கேள்வி கேட்பீங்க? வீட்டில் கணவரும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு உங்களை எதிர்த்து சண்டை போட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீ? என்ன கேள்வி கேட்பீங்க? நிறையா கேள்வி கேட்போம் ஃபாதர். அதில் ஒரு கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும்? வீட்டுக்கு மாமியாரை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, கணவரை பார்த்து தான் கேள்வி கேட்பீங்க. என்ன கேள்வி கேட்பீங்க? உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். விளையாட்டாக இருக்கலாம், நம்ம இப்போ சிரிக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் அந்த வழி மனநிலை, ஏனென்று சொன்னால் என்னை நம்பி ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, அந்த ஆளை என் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்கும் என்பதை நாம் மனித வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். பல நேரங்களில் அதை சொல்லுவாங்க, நான் முழுசாக நம்பினேன் ஃபாதர், கடைசி நேரத்தில் என்னை இப்படி பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வேதனை,
இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் அந்த ஒரு வேதனையினுடைய உச்சியில தான் அவர் கேள்வியை கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா? அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்து யாராவது இந்த இப்படி கேள்வி கேட்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா, உங்களை நம்பி தானே வந்தேன், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கும்போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மனவேதனை அவர்களுக்கு மிகவும் கொடுமையானது. எனவே அத்தகைய வேதனையை நாம் பிறருக்கு ஒருபோதும் கொடுத்து விடவே கூடாது. என்னை நம்பி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் தேவையானது அனைத்தையும் செய்ய நான் கடமைப்பட்டு இருக்கிறேன், அனைத்தையும் செய்வதற்கு நான் உரிமை உள்ளவனாக இருக்கிறேன் என்பதைத்தான் இன்றைய வழிபாடானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே நம்மை நம்பி வந்திருக்கிறவர்களை இறுதி வரை காப்பாற்றவும், நம் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை கடைசி வரையும் நாம் காப்பாற்றக்கூடிய வண்ணம் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். வாழ்வழித்து வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரும் மக்களை அன்புடன் வழிநடத்தும் நல்ல ஆயர்களாய் விளங்க வேண்டுமென்றும், உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து மக்களையும் வழிநடத்தும் ஞானத்தை அருள்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தாங்கள் என்றும் மக்கள் பணியாளர்கள் என்பதை எப்பொழுது மனதில் இருத்தி பாகுபாடு இன்றி மக்கள் பணி செய்ய வேண்டுமென்றும், நல்ல பல திட்டங்கள் வகுத்து நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தைகளை தொட்டு ஆசிர்வதித்த அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் அனைத்து குழந்தைகளையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். குழந்தைகள் இறைவன் தந்த ஆசிர் என்பதை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அன்பை காட்டவும் நல்வழி காட்டுபவர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் பேதுரு அன்பிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நமது பங்கில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், புறச்சூழலில் ஏற்படும் பிரச்சனைகளை மற்றும்
இழப்புகள், எதிர்காலம் போன்ற கவலைகள் மனதில் ஏற்படாமல் ஒவ்வொருவரும் அன்பு செய்து வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பினவர்களை நலங்களால் நிரப்பும் அன்பு இறைவா, நாங்கள் போட்டி, பொறாமை, வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து அனுதினமும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருந்த வெளியிட்டு அன்பு இறைவா, ஏதோ நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் என்றும் உமக்கு பிரியமுள்ள மக்களாக இருக்க வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது எந்நாளும் உன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. அன்புக்குள்ளே என்னுடையது உங்களுடைய மனைந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றியும் மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரின் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை வென்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக முடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமணர்க்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அறிகின்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரே, நத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் இணைவது போ. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொற்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம்
நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். திருமண அறிக்கை ஓலை வாசிக்கும் பொழுது மணமக்கள் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் இருக்கும் ஜோசப் திரவியம் சில்வியா ஜெமேரி இவருடைய மகன் சேவியர் ராஜேந்திரனுக்கும், கோவில்பட்டி பங்கு கோவில்பட்டியில் இருக்கும் செல்வராஜ் சேசுமரியா இவருடைய மகள் ஜோஸ்மின் மேரிக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 3வது ஓலையாகும். கழுகுமலை பங்கு கழுகுமலையில் இருக்கும் அமல்ராஜ் அந்தோனி கிரேஸ் இவருடைய மகன் பிரான்சிஸ் லியோன் ராஜுக்கும், புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் இருக்கும் அந்தோனி ராஜ் ஜான் பிரிட்டோ இவருடைய மகள் இவாஞ்சலின் புஷ்பாவுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 2வது ஓலையாகும். சிவகிரி பங்கு வாசுதேவி நல்லூரில் வசிக்கக்கூடிய அல்ஃபோன்ஸ் வேல்விழி இவருடைய மகன் கார்த்திக்கிற்கும், புளியங்குடி பங்கு புன்னைவனத்தில் வசிக்கக்கூடிய ஜேஸ்ராஜ் சகாயமேரி இவருடைய மகள் ஜோஸ்மாவுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 2வது ஓலையாகும். புளியங்குடி பங்கு வெள்ளைக்கவுண்டன்பட்டியில் வசிக்கக்கூடிய மரியராஜ் மரிய சீனியம்மாள் இவருடைய மகன் சந்தியாகப்பனுக்கும், புளியங்குடி பங்கு வெள்ளைக்கவுண்டன்பட்டியில் வசிக்கக்கூடிய பிச்சையா ஸ்வர்ணம் இவருடைய மகள் சுதா முருகேஸ்வரிக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 2வது ஓலையாகும். புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் இருக்கும் அந்தோனி தேவதாசன் வியாகமால் இவருடைய மகன் லூர்து அந்தோனிக்கும், புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் இருக்கும் சவரிமுத்து அந்தோனி வியாகமால் இவருடைய மகள் அந்தோனி செல்விக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 2வது ஓலையாகும். இந்த திருமணங்களில் ஏதாவது விக்கனங்கள் இருக்குமே என்று சொன்னால் சங்கைக்குரிய பங்கு தந்தை அவர்களுடைய தெரிவிக்க வேண்டியது அவருடைய கடமையும் பொறுப்புமாகும். ஞாயிறு அறிக்கை. ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்கு ஆலயத்திலும் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருப்பலி விவரங்கள். பங்கு ஆலயத்தில் இந்த வாரம் நடைபெறக்கூடிய திருப்பலி விவரங்கள்: திங்கள் மாலை 6:30 மணி பங்காலயம். செவ்வாய் புதன் பங்காலயத்தில் திருப்பலி இல்லை. வியாழன் காலை 6 மணி பங்காலயம். வெள்ளி சனி மாலை 6:30 மணி பங்காலயம். திங்கள் வெள்ளி சனி மாலை 6:30 மணி பங்காலயம். வியாழன் காலை 6 மணி பங்காலயம். செவ்வாய் புதன் பங்காலயத்தில் திருப்பலி இல்லை. கிளை கிராமங்களில் நடைபெறக்கூடிய திருப்பலி விவரங்கள்: திங்கள் இரவு 8 மணி ராமசாமியாபுரம். வியாழன் இரவு 7 மணி நகரம். இன்று திருப்பலியை சிறப்பித்த பேதுரு அன்பிய குடும்பங்களுக்கு பங்கு தந்தை சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் தோமா அன்பிய குடும்பங்கள். கடந்த ஞாயிறு திருப்பலியில் காணிக்கை வரவு ரூபாய் 5710. இன்று திருப்பலியை சிறப்பு செய்த பேதுரு அன்பிய குடும்பங்களுக்கு கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் விவிலிய போட்டியானது வினாத்தாள்கள் கொடுத்து ஆரம்பிக்கப்படும். எனவே அதை ஒன்று இந்த ஆண்டும் செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் 30ஆம் தேதி முடிய வினாத்தாள்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே இன்னும் வினாத்தாள் வரவில்லை. இந்த வினாத்தாளினுடைய விலை ரூபாய் 40. அதை வாங்கி 30ஆம் தேதிக்குள்ளாக பூர்த்தி செய்து என்னிடம் கொடுக்க
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வினாத்தாட்கள் வந்தவுடனே உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். இரண்டாவதாக, இந்த ஆண்டு ஒரு விவிலிய பணிக்குழுவிலிருந்து இன்னும் ஒரு சிறப்பு போட்டியாக ஒவ்வொரு பங்கிற்கும் 5 நபர்கள் வீதம் மறை வட்ட அளவிலே விவிலிய வினாடி வினா போட்டியானது நடைபெற இருக்கிறது. இது 15 சுற்றுகளாக நடைபெறும். 4 நற்செய்தி நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய நற்செய்திகளிலிருந்து வினாக்கள் எடுக்கப்படும். ஒவ்வொரு பங்கிற்கும் 5 நபர்கள் தேர்வு செய்ய பணித்திருக்கிறார்கள். போட்டி நடைபெறக்கூடிய நாள் என்று சொன்னால் சங்கரங்கோயில் புனித சூசையப்பர் திருத்தலத்தில் வைத்து 15/9/2024 அன்று செப்டம்பர் மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை சங்கரங்கோயில் மறைவட்ட அளவிலே இந்த போட்டியானது நடைபெறுகிறது. இது காலை 10:30 மணிக்கு ஆரம்பமாகி 12:30 மணிக்கு முடியும். எனவே இந்த போட்டியிலே கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்னிடம் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், நம்முடைய பங்கிலே அந்த ஃபார்ம் கொடுத்து பூர்த்தி செய்து அதை என்னிடம் கொடுக்க உங்களை அன்போடு அழைத்திருக்கிறேன். இது எதற்காக என்று சொன்னால், அன்பிய பதிவேடை நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதிலே நீங்கள் கொடுக்கக்கூடிய வரி விவரங்கள் மற்றும் பங்கு வளர்ச்சி நிதி ஆகியவை முக்கியமாக இடம்பெறும். கொடுத்தவர்கள் அதை சரி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பிற்பாடாக அது பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு ஒரு பதிவேடு, ஒரு நோட்டு அன்பிய பொறுப்பாளர்களிடமும் இன்னொரு நோட்டு என்னிடமும் இருக்கும். எனவே இதற்காக அந்த முயற்சியாக, சரி செய்வதற்குரிய முயற்சியாக அந்த ஃபார்ம் பூர்த்தி செய்து தர உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொண்டே பல நபர்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் பல குடும்பங்களிலிருந்து வரவில்லை. என்னிடம் வந்திருக்கக்கூடிய அந்த படிவங்களை ஃபார்மை வைத்து மட்டுமே தான் என்னால் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்படும். பதிவேடு முழுமையாக எழுதி முடித்த பிறகு உங்களுடைய அன்பிய பொறுப்பாளரிடம் நான் கொடுத்த பிறகு என்னுடைய பெயர் அதில் வரவில்லை என்று சொல்லி என்னிடமோ அல்லது அன்பிய பொறுப்பாளர்களிடமோ தயவு செய்து கேட்க வேண்டாம். நான் ஊரில் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு கிளை கிராமங்களும் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது முக்கியமான பதிவேடு, எல்லா பங்குகளிலும் இருக்க வேண்டிய ஒன்று. எனவே ஒருவேளை அந்த ஃபார்ம் தொலைந்து போயிருந்தது என்று சொன்னால் என்னிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். குடும்பமாக அதை பூர்த்தி செய்து கொடுங்கள். பின்னால் பெயர் இல்லை என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. குடும்ப அட்டையை கையில் கொண்டு வந்தோம், நான் குடும்ப கார்டு வச்சுருக்கேன், என் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதற்கு சரியான பதில் கிடைக்காது. எனவே இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காதவர்கள் தயவு செய்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கிலே பணிபுரிந்த முன்னாள் பங்கு தந்தை, நம்முடைய மண்ணை சார்ந்தவர் அருட்தந்தை வியானி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக இறைவனடி சேர்ந்தார். இன்று அவருடைய அடக்கச் சடங்கானது பாளை கத்தீட்ரலில் இருக்கக்கூடிய சவேரியார் பேராலயத்தில் வைத்து 3 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் மிக அழகாகவும் அதே வேளையிலே பெரியதாகவும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் அருட்தந்தை அவர்கள். எனவே அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காக வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 12:30 மணிக்கு இங்கிருந்து வாகனம் புறப்படும். திருப்பலியிலே கலந்து கொண்ட பிறகு நாம் திரும்பவும் வருவோம். எனவே கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஆரோக்கியராஜனிடம் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஒரு வேன் மட்டும்தான் ஏற்பாடு பண்ணியிருக்குது. ஒருவேளை இன்னும் ஆட்கள் அதிகமாக வருகிறீர்கள், ஒருவேளை வருகிறீர்கள் என்று சொன்னால் மாற்று ஏற்பாடும் செய்யப்பட வேண்டும். எனவே 10-11 மணிக்கு உள்ளாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரே ஒரு ஏற்கனவே நன்கூட நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு சிறிய ஒரு நன்கூட ஏற்கனவே நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு கணக்கு வாசிக்க வரலையே, நேற்று வந்து என்னை பார்த்தாங்க. சரி, அடுத்த வாரம் சேர்த்து வாசித்துருவாங்க. சப்பரத்திற்கு என்று சொல்லி நன்கொடை பிரித்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரே ஒரு என்னென்னா, நமக்கு இந்த பெரிய ஃபேன் போட்டதுனால முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா காற்று வருது செய்யுது. ஏன் அதில் அடிக்கிற காற்று எனக்கு எங்கள் பீடத்துக்கே வருது. ஆனால் அந்த பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மட்டும் காற்று வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனவே அங்கே ஒரு 2 ஃபேன் போட்டால் நல்லாயிருக்கும், சாதாரண சீலிங் ஃபேன். எனவே யாராவது ஃபேனாக வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். எனவே கொஞ்சம் இதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை செய்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. 2 சீலிங் ஃபேன் நீங்களே என்ன கம்பெனிங்கிறத பார்த்து நீங்களே வாங்கி கொடுங்க. எனக்கு பணம் வேண்டாம், பொருள் தான் வேண்டும். எனவே இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையாக நலந்தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலைத்திருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆமென்.